ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய 200 டேஸ் ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி டே 3ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெல்லி சுல்தான்களில் உள்ள முக்கியமான 50 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஆல்ரெடி நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மம்லக் என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? ஸோ இது பார்த்திங்கன்னா லக் வரும், ஓகேங்களா? மம்லக்னு வரும். ஸோ அதில் கொஞ்சம் மாற்றிருக்கு, பார்த்துக்கோங்க. மம்லக் என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அடிமை. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், குத்புதீன் ஐபக் தொடங்கிய கட்டிடத்தை முழுமைப்படுத்தியவர் யார்? குத்புதீன் ஐபக் தொடங்கிய கட்டிடத்தை முழுமைப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, இல்துமிஸ். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், சகல்கானி என அழைக்கப்படும் குழு எதை குறிக்கிறது? சகல்கானி என அழைக்கப்படும் குழு எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, 40 பேர் கொண்ட குழு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், 40 குழுவை அழித்தவர் யார்? 40 குழுவை அழித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பால்பன். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், முகமது பின் துக்ளக்கை தலைநகரை மாற்றிய இடம் எது? முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றிய இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தேவகிரி. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், தேவகிரியின் புதிய பெயர் என்ன? தேவகிரியின் புதிய பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, தௌலதாபாத். செவன்த் கொஸ்டின் பாருங்கள், முதலில் அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார்? முதலில் அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, குத்புதீன் ஐபக். எய்த் கொஸ்டின் பாருங்கள், இக்தா என்றால் என்ன? இக்தா என்றால் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, படை. இக்தா அப்படின்னா படை. நைன்த் கொஸ்டின் பாருங்கள், பண்டகன் என்றால் என்ன? பண்டகன் என்றால் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, படை அடிமை. பண்டகன் அப்படின்னா படை அடிமை. 10th கொஸ்டின் பாருங்கள், அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பால்பன். 11th கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி யார்? அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மாலிக் கபூர். 12வது கொஸ்டின், முகமது பின் துக்ளக் வெளியிட்ட நாணய வகை எது? முகமது பின் துக்ளக் வெளியிட்ட நாணய வகை எது? சரியான விடை ஆப்ஷன் டி, அடையாள நாணயம். 13வது கொஸ்டின், மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு எது? மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1334. 14வது கொஸ்டின், முதல் பானிபட் போர் நடந்த ஆண்டு எது? முதல் பானிபட் போர் நடந்த ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1526. 15வது கொஸ்டின், தில்லி சுல்தானியத்தின் காலவரை எவ்வளவு? தில்லி சுல்தானியத்தின் காலவரை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1206 to 1526. 16வது கொஸ்டின், தாரிக் இ நசிரி எழுதியவர் யார்? தாரிக் இ நசிரியை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மின்ஹாஜ் உஸ் சிராஜ்.
17வது கொஸ்டின், கஜினி முகமது எத்தனை முறை இந்தியாவை தாக்கினார்? கஜினி முகமது எத்தனை முறை இந்தியாவை தாக்கினார்? சரியான விடை ஆப்ஷன் டி, 17 முறை. 18வது கொஸ்டின், சோமநாத் கோவில் தாக்குதல் நடந்த ஆண்டு எப்போது? சோமநாத் கோவில் தாக்குதல் நடந்த ஆண்டு எப்போது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1025. 19வது கொஸ்டின், முதல் தரைன் போர் நடந்த ஆண்டு? முதல் தரைன் போர் நடந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1191. 20வது கொஸ்டின், இரண்டாம் தரைன் போரில் வென்றவர் யார்? இரண்டாம் தரைன் போரில் வென்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, முகமது கோரி. 21வது கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கில்ஜி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பக்தியார் கில்ஜி. 22வது கொஸ்டின், ரஷ்யா சுல்தானா ஆட்சி காலம் எப்போது? ரஷ்யா சுல்தானா ஆட்சி காலம் எப்போது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1236 to 1240. 23வது கொஸ்டின், நைப்-இ முல்க் பட்டம் எடுத்தவர் யார்? நைப்-இ முல்க் பட்டம் எடுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பால்பன். 24வது கொஸ்டின், பால்பன் கூறிய அரசியல் கொள்கை எது? பால்பன் கூறிய அரசியல் கொள்கை எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தெய்வ பிரதிநிதி. 25வது கொஸ்டின், கில்ஜி வம்ச காலம் எந்த ஆண்டு? கில்ஜி வம்ச காலம் எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1290 to 1320. 26வது கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜி முதலில் தாக்கிய தெற்கு பகுதி எது? அலாவுதீன் கில்ஜி முதலில் தாக்கிய தெற்கு பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தேவகிரி. 27வது கொஸ்டின், வருமான வரி அளவை உயர்த்தியவர் யார்? வருமான வரி அளவை உயர்த்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கில்ஜி. 28வது கொஸ்டின், திவான்-இ அமீர் ஹோஷி நிறுவியவர் யார்? திவான்-இ அமீர் ஹோஷியை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, துக்ளக். 29வது கொஸ்டின், பெரிய அடிமைத்துறை அமைத்தவர் யார்? பெரிய அடிமைத்துறை அமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரோஸ் துக்ளக். 30வது கொஸ்டின், ஜிஸ்யா வரி விதித்தவர் யார்? ஜிஸ்யா வரி விதித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, மேலுள்ள அனைத்தும். மேலுள்ள அனைவருமே ஜிஸ்யா வரி விதித்தனர். ஐபக், துக்ளக், கில்ஜி எல்லாருமே. 31வது கொஸ்டின், ஜிஸ்யா வரியை ரத்து செய்த முகலாயர் யார்? ஜிஸ்யா வரியை ரத்து செய்த முகலாயர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அக்பர். 32வது கொஸ்டின், தில்லி மீது திமூர் படையெடுத்த ஆண்டு? தில்லி மீது திமூர் படையெடுத்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1398. 33வது கொஸ்டின், லோடி வம்சத்தை முடித்தவர் யார்? லோடி வம்சத்தை முடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாபர். 34வது கொஸ்டின், இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தவர் யார்? இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாபர். 35வது கொஸ்டின், இந்தோ சராசானிக் கட்டிடக்கலை எது? இந்தோ சராசானிக் கட்டிடக்கலை எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கலப்பு. 36வது கொஸ்டின், அல்பேருனி இந்தியா வந்தது யாருடன்? அல்பேருனி இந்தியா வந்தது யாருடன்? சரியான விடை ஆப்ஷன் பி, கஜினி. கஜினியுடன் அல்பேனியா இந்தியா வந்திருப்பாங்க. 37வது கொஸ்டின், கிதாபுல் ஹிந்த் எழுதியவர் யார்? கிதாபுல் ஹிந்த் எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி,
அல்பேருனி. 38வது கொஸ்டின் முதல் முஸ்லிம் ஆட்சி நிறுவியவர். முதல் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர். சரியான விடை ஆப்ஷன் பி கோரி. 39வது கொஸ்டின் பால்பன் இறந்த ஆண்டு. பால்பன் இறந்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1286. 40வது கொஸ்டின் அலாவுதீன் கில்ஜி மதுபானத்தை தடை செய்தார். இது எந்த வகை சீர்திருத்தம்? சரியான விடை ஆப்ஷன் பி சமூக சீர்திருத்தம். 41வது கொஸ்டின் அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கில்ஜி. 42வது கொஸ்டின் முகமது பின் துக்ளக் ஆட்சி காலம். முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி காலம். சரியான விடை ஆப்ஷன் பி 1325 டு 1351. 43வது கொஸ்டின் துக்ளக் வம்ச தொடக்கர். துக்ளக் வம்ச தொடக்கர். சரியான விடை ஆப்ஷன் பி கியாசுதீன். 44வது கொஸ்டின் தில்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம். தில்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம். சரியான விடை ஆப்ஷன் சி லோடி. 45வது கொஸ்டின் பாபர் இந்தியா வந்த ஆண்டு. பாபர் இந்தியா வந்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 1526. பாபரின் பிறந்த ஆண்டு. பாபரின் பிறந்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1483. 47வது கொஸ்டின் பாபர் எந்த நகரத்தை தலைநகராக வைத்தார்? பாபர் எந்த நகரத்தை தலைநகராக வைத்தார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஆக்ரா. 48வது கொஸ்டின் கான்வா போர் நடந்த ஆண்டு. கான்வா போர் நடந்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1527. 49வது கொஸ்டின் பாபர் எதிர்த்து போரிட்ட ராஜ்புத் அரசர். பாபர் எதிர்த்து போரிட்ட ராஜ்புத் அரசர். சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்கா. கடைசி கொஸ்டின் சந்திரி போர் நடந்த ஆண்டு. சந்திரி போர் நடந்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 1528. ஸோ ஃபைனலாக டெல்லி சுல்தான்லேருந்து 50 முக்கியமான வினாக்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் 50 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.